சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6க்கான வினாவிடைகளுடைய தொகுப்பு தான் பார்க்க போறோம். இந்த இயல் 6ல கிட்டத்தட்ட 100 வினாக்கள் இருக்கு. டெட்டுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தமிழ்ல வந்து 30 மார்க் கேட்கறாங்க. அது உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வரியில இருந்துமே நம்ம வந்து ஃபுல்லாவே புக்கு ஃபுல்லாவே கவர் பண்ற மாதிரி தான் கொஸ்டின் எடுத்திருக்கிறோம். எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுமே விடல. இதை படிச்சாவே நீங்க அந்த லெசனை ஃபுல்லா கவர் பண்ணதுக்கு சமம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க புக்கை போய் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃபுல்லாவே உங்களுக்கு இதுல கவர் ஆயிடும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணலாம், இல்லைன்னா கால் பண்ணி என்ன டீட்டெயில் அப்படிங்கறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சரியான விடை தேர்ந்தெடுத்தது அடிப்படையில் தான் கொடுத்திருப்போம். 4 ஆப்ஷனோட கூடுதல் தகவலோட தான் நம்ம ஒவ்வொரு வினாவும் கொடுத்திருப்போம். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. அப்பதான் எப்படி வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும், டெட்டுக்கு படிக்கிறவங்களுக்கும் பயனுள்ளதா தான் இருக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். முடியரசனுடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா துரைராசு. பூங்கொடி, வீர காவியம், காவிய பாவை முதலிய நூல்களை எழுதியவர். தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா ஆகியோருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். முடியரசனுடைய இயற்பெயர், ஏன்னா ஒவ்வொரு ஆர்த்தருடைய இயற்பெயர் கேட்பாங்க, சிறப்பு பெயர்லாம் கேட்பாங்க. இவருடைய இயற்பெயர் துரைராசு. பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை முதலிய நூல்களை எழுதியவர். தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா ஆகியோருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி. இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? தன்னோடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை. நற்றிணை. அதாவது நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பண்டமாற்று செய்ததை நற்றிணை பாடல் வந்து நமக்கு சொல்லுது. அந்த காலத்துல நெல்லும் உப்பும் ஒரே மதிப்புடையதா கருதப்பட்டது. அப்ப தன்னாடு விளைந்த, தன்னுடைய நாட்டுல விளைஞ்ச நெல்லை தந்துட்டு பிற நாட்டுல இருந்த உப்பை வாங்கிக்கிட்டாங்க. இது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் தானே வாங்கினது. பண்டமாற்று முறை செஞ்ச இந்த விஷயம் நல்ல விஷயங்கிறதுனால நற்றிணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உப்பு விற்றவர்களை பண்டைய தமிழில் எவ்விதம் அழைப்பர்? உப்பு வித்தவங்கள உமணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பினை வண்டிகளில் ஏற்றி ஊர் ஊராக சென்று விற்றவர்கள் உமணர்கள் எனப்பட்டனர். இவர்கள் கூட்டமாக செல்வதை உமணச்சாத்து என்பர். உப்பினை வண்டிகளில் ஏற்றி ஊர் ஊராக சென்று விற்றவர்கள் உமணர்கள். இவர்கள் வந்து கூட்டம் கூட்டமா போனாங்க அப்படின்னா அவங்கள வந்து உமணச்சாத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெய்தல் நிலத்திற்குரிய பூ எது? நெய்தல் நிலத்திற்குரிய பூ பாத்தீங்கன்னா தாழம்பூ. கடற்கரையோரம் பூக்கும் தாழம்பூ நெய்தல் நிலத்தின் அடையாளம் ஆகும். நெய்தல் நிலத்தின் தொழில் மீன் பிடித்தல் மற்றும் உப்பு விளைவித்தல் ஆகும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் திருக்குறள். வணிகர்கள் தராசு கோல் போல நடுநிலைமையுடன் நேர்மையாக செயல்பட வேண்டும் என்பதை இது விளக்குகிறது. ஒரு பக்கம் சாயாமல் நடுநிலையாக இருப்பதே சான்றோருக்கு அழகு. கடற்கரையை அடுத்துள்ள பெரிய நகரங்களை எவ்விதம் அழைப்பார்கள்? கடற்கரையை அடுத்துள்ள பெரிய நகரங்களை பட்டினம்னு சொல்லுவாங்க. வணிகம் சிறந்து விளங்கிய பெரிய கடலோர நகரங்கள் பட்டினம் எனப்பட்டன. உதாரணமாக காவிரி பூம்பட்டினம். நானிலம் என்பவை எவை? 4 நிலங்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். தமிழர்கள் நிலத்தை 4 பெரும் பிரிவுகளாக பிரித்து முறைப்படுத்தினர். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இயலும் காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயலை சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடலை சார்ந்த இடமும். பாலை நிலம் இயற்கையாக அமைந்தது கிடையாது. ஏன்னா இந்த குறிஞ்சியும் முல்லையும் கால சூழ்நிலையில வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு ஒரு சில நேரத்துல போகும்போது மழை இல்லாம தண்ணி வத்தி போனதுனால அது பாலை நிலமா உருமாற்றம் அடைவது. சரிங்களா? பாடுபட்டு தேடிய
பணத்தை புதைத்து வைக்காதீர். இது யாருடைய அறிவுரை? பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர். ஔவையார். பாட்டி சொல்லுவாங்க, கஷ்டப்பட்ட பணத்தெல்லாம் நீங்க என்ன பண்ணாதீங்க, வீணாக்காதீங்க, பத்திரப்படுத்தி வைங்க அப்படின்னு வயசான பாட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்க தானே. கஷ்டப்பட்டு உழைக்கிற, பத்திரப்படுத்தி வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்னது ஔவையார். பணத்தை சேமிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை தொழிலில் முதலீடு செய்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதே இதன் ஆழ்ந்த பொருள். வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் குழுவின் பெயர். நான் முன்னாடியே சொன்ன குழு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாவே வணிக சாத்து. அக்காலத்தில் காட்டு வழிகளில் பயணம் செய்யும் போது பாதுகாப்பு கருதி வணிகர்கள் ஒரு கூட்டமாக பயணம் செய்வர். இதனையே வணிக சாத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் குழுவினுடைய பெயர். அந்த காலத்துல காட்டு வழிகள்ல பயணம் செய்யும் போது பாதுகாப்பு கருதி வணிகர்கள் ஒரு கூட்டமா பயணம் செய்வாங்க. இதனதான் வணிக சாத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து, வெள்ளி பனி மலையின் மீது உலாவுவோம் என பாடியவர் யார்? வெள்ளி பனி மலையின் மீது உலாவுவோம் என பாடியது பாரதியார். இது ஒரு பாரதியாருடைய பாடல். இந்திய ஒருமைப்பாட்டையும் இந்தியாவின் இயற்கை வளங்களையும் இணைத்து பாடிய பாரதியாரின் தீர்க்க தரிசன வரிகள் இவை. வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம். பண்டம் கூட்டல் மாற்று, இதனை சேர்த்து எழுத கிடைப்பது பண்டமாற்று. நிலைமொழியின் இறுதி எழுத்து இம்மு கெட்டு வருமொழியில் உள்ள இம்முடன் சேரும் புணர்ச்சி விதி இங்கு செயல்படுகிறது. மீனவர்களின் பள்ளிக்கூடமாக கருதப்படுவது எது? மீனவர்களின் பள்ளிக்கூடம் ஆக கருதப்படுவது கடல். கடலோடு விளையாடு பாடலில் மீனவர்கள் இயற்கையை தங்கள் குடும்பமாகவும் கடலை தங்கள் அறிவை வளர்க்கும் பள்ளிக்கூடமாகவும் கருதுவதா கூறப்பட்டிருக்கு. அப்ப கடலோடு விளையாடுலதான் அந்த பாடல சொல்லியிருக்காங்க. மீனவர்கள் கடலை தங்கள் அறிவை வளர்க்கும் பள்ளிக்கூடமாக கருதி இருக்காங்க. அப்ப மீனவர்களுடைய பள்ளிக்கூடம் கடல். வணிகரை நடு நின்ற நன்னெஞ்சினோர் என புகழும் நூல் எது? வணிகரை நடு நின்ற நன்னெஞ்சினோர் என புகழும் நூல் பட்டினப்பாலை. சோழ நாட்டு வணிகர்களின் நேர்மையையும் அவர்கள் அதிக லாபம் ஈட்ட நினைக்காமல் சரியான விலைக்கு விற்றதையும் பட்டினப்பாலை சிறப்பித்து கூறுகிறது. சோழ நாட்டு வணிகர்களின் நேர்மையையும் அவர்கள் அதிக லாபம் ஈட்ட நினைக்காமல் சரியான விலைக்கு விற்றதையும் இந்த பட்டினப்பாலை சொல்லுது. அந்த பாடல் வரி ரொம்ப முக்கியம். நடு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சீனாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டவை எவை? சீனாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது பட்டு, கண்ணாடி, கற்பூரம். சீனாவிலிருந்து வந்த பட்டினை சினிச்சீனம் என்றும் அழைப்பார்கள். கடல் வணிகத்துல சீனாவோட தமிழர்கள் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தனர். கடலோடு விளையாடு பாடலில் மீனவர்களுக்கு கண்ணாடி போல தெரிவது எது? கடலோடு விளையாடு பாடலில் மீனவர்களுக்கு கண்ணாடி போல தோன்றுவது முழு நிலவு. நிலவின் ஒளியில் கடல் பரப்பு பிரதிபலிக்கும் போது அது பார்ப்பதற்கு ஒரு பெரிய கண்ணாடி போல தெளிவாக தெரிவதா உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விலங்கு அரேபியானாவே அரேபிய குதிரை. தமிழக மன்னர்கள் தங்கள் படைகளுக்காக சிறந்த போர் குதிரைகளை அரேபியாவிலிருந்து கடல் வழியாக இறக்குமதி செய்தனர். அண்மைக்கும் சேய்மைக்கும் இடைப்பட்ட தூரத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்ட சுட்டெழுத்து. அண்மைக்கும் சேய்மைக்கும் இடைப்பட்ட தூரத்தை சேய்மை சுட்டு. அதாவது நமக்கு தொலைவில் உள்ளதை சுட்டி காட்ட, அண்மை சுட்டு அருகில் உள்ளதை குறிக்கும். சேய்மை சுட்டு, பாத்தீங்க அப்படின்னா அண்மை சுட்டு. இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் இருப்பதை சுட்ட பயன்பட்டது. இது தற்போது ஈழத்தமிழில் மட்டுமே வழக்கத்துல இருக்கு. நாட்டுப்புற இயல் ஆய்வு நூலை தொகுத்தவர் யார்? நாட்டுப்புற இயல் ஆய்வு நூலை தொகுத்தவர் சு. சக்திவேல். வாய்மொழி இலக்கியமான நாட்டுப்புற பாடல்களை தேடி தொகுத்து முனைவர் பட்டத்திற்காக ஆய்வு செய்தவர் சு. சக்திவேல். வாய்மொழி இலக்கியமான நாட்டுப்புற பாடல்களை தேடி தொகுத்து
முனைவர் பட்டத்துக்காக ஆய்வு செய்தவர் தான் சு சக்திவேல். பாலோடு வந்து கூழோடு பெயரும் இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? பாலோடு வந்து கூழோடு பெயரும் குறுந்தொகை. நம்ம பால் என்ன பெரிய குண்டாலைய வாங்குவோம், சின்ன குண்டால தானே வாங்குவோம். அப்ப குறுந்தொகைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலு கூழெல்லாம் ஒரு சின்னதா இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாத்திரத்துல தான் நம்ம குடிப்போம். அப்ப பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படிங்கிறது குறுந்தொகை. பண்டமாற்று முறையில் இடைநில மக்கள் பாலை கொடுத்து அதற்கு பதிலாக தானியத்தை பெற்ற செய்தியை இப்பாடல் விளக்குகிறது. பாலுக்கு பதிலா தானியத்தை வாங்கிக்கிட்டாங்க. சின்ன சின்ன குண்டாலதான் தானியத்தையும் பாலையும் பண்டமாற்று செஞ்சுக்க முடியும். அப்ப குறுந்தொகை அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? சுட்டெழுத்துக்கள் 3. ஆ இ உ ஆகிய 3ம் சுட்டெழுத்துக்கள் ஆகும். ஒரு பொருளை சுட்டிக்காட்ட இவை பயன்படுகின்றன. இதில் ஊ தற்போது வழக்கில் இல்லை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என கூறும் நூல் எது? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என கூறும் நூல் அகநானூறு. பொன் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம், தங்கம் அப்படிங்கிறது. அப்ப பெரிய விஷயங்கிறதா அகன்றது. கரியோடு அப்படின்னா இங்க கரி என்பது மிளகை குறிக்கும். பொண்ணுக்கு இணையா தங்கத்துக்கு இணையா மிளக பார்த்திருக்காங்க பண்டமாற்று முறையில. இங்கு கரி என்பது மிளகை குறிக்கும். வெளிநாட்டினர் மிளகை வாங்க தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்த செய்தியை இந்த அகநானூறு கூறுகிறது. அப்ப இங்க கேட்கலாம், பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படிங்கிற இந்த வரிகள்ல கரி அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்கலாம், மிளக குறிக்குது. அம்மரம் இவ்வீடு எவ்வகை சுட்டு? அம்மரம் இவ்வீடு புறச்சுட்டு. சுட்டெழுத்து ஆ இ. முதல் எழுது பாருங்க ஆ, இவ்வீடுல இ. சொல்லின் வெளியே நின்று பொருள் தருவதால் இது புறச்சுட்டு. சுட்டெழுத்தை நீக்கினாலும் மரம் வீடு அப்படின்னு இது வந்து பொருள் தரும். புறச்சுட்டு வந்து அந்த சொற்களை நீக்கினாலும் நமக்கு பொருள் கொடுக்கும். மல்லன் என்பதன் பொருள் யாது? வலிமை மிக்கவன். மல்லன் என்பது உடல் வலிமை மிக்கவனை குறிக்கும். மற்போரில் சிறந்த வீரர்களை இப்பெயரால் அழைப்பர். கன்சியூமர் என்பதன் சரியான தமிழ் சொல் நுகர்வோர். ஒரு பொருளை தயாரிப்பவர் உற்பத்தியாளர். அந்த பொருளை தனது பயன்பாட்டிற்காக வாங்குபவர் கன்சியூமர், நுகர்வோர். கடலோடு விளையாடு பாடலில் மீனவர்களுக்கு போர்வை எது? கடலோடு விளையாடு பாடலில் மீனவர்களுக்கு போர்வை பனிமூட்டம். அதிகாலையில் கடல் பரப்பில் படர்ந்திருக்கும் குளிர்ச்சியான பனிமூட்டம் மீனவர்களின் உடலை சுற்றி போர்த்தப்பட்டிருக்கும் போர்வை போல தோன்றுகிறது. அகவினா சொல்லில் வினா எழுத்தை நீக்கினால், அகவினால சொல்லுல வினா எழுத்தை நீக்கினா பொருள் தராது. வினா எழுத்து சொல்லின் உள்ளேயே அகம் இருந்து வினா பொருள் தருவது அகவினா. உள்ள இருந்து பொருள் தரணும். எது என்பதில் ஏவை நீக்கினால் அது என்ன ஆகாது? பொருள் தராது. தமிழ்நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டவை எவை? தமிழ்நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டவை எவை? தேக்கு, மயில் தோகை, இஞ்சி. இங்க பாருங்க, இந்த அகவினா, புறவினா, புறச்சுட்டு இது எல்லாமே இலக்கணம். நான் அந்தந்த லெசனுக்குரிய இலக்கணத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த வீடியோடைய லிங்கை கொடுத்துட்றேன். இலக்கணம் அப்படின்னு சொல்லி போட்டு இயல் அப்படின்னு சொல்லி இயல் 5, இயல் 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு அதை பாருங்க. ஏன்னா இலக்கணத்தை நீங்க கொஸ்டின் ஆன்சரா பாக்குறத விட அந்த ஃபுல்லா லெசனா நீங்க ஒரு டைம் படிச்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா புரியும். தமிழ்நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது தேக்கு, மயில் தோகை, இஞ்சி. தமிழ்நாட்டில இருந்து பிற நாடுகளுக்கு. பண்டைய தமிழகத்தில் இருந்து சந்தனம், முத்து, மிளகு, மயில் தோகை போன்றவை கப்பல்கள் மூலம் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. பண்டைய தமிழகத்தில் இருந்து சந்தனம், முத்து, மிளகு, மயில் தொகை போன்றவை கப்பல்கள் மூலம் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்பது எதை குறிக்கிறது? கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுக்கும் போது அதிகமாகவும் கொடுக்க மாட்டாங்க, குறைவாகவும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நேர்மையான வணிகம். பட்டினப்பாலை கூறும் இவ்வரி வணிகர்கள் வாங்குபவரிடம் அதிக பொருளை வாங்காமலும் விற்பனை செய்யும் போது குறைவான அளவை கொடுக்காமலும் நேர்மையா இருந்தத இது குறிக்குது. இது எதுல வருது? பட்டினப்பாலையில. எது என்பது எவ்வகை வினா? எது என்பது அகவினா. ஏ என்ற வினா எழுத்து சொல்லின் உள்ளே உறுப்பாக வந்துள்ளது. இதை நீக்கினால் பொருள் தராததால் இது அகவினா எனப்படும். கடற்கரையை அடுத்துள்ள
சிறிய ஊர்களை எவ்விதம் அழைப்பார்கள்? கடற்கரையை அடுத்துள்ள சிறிய ஊர்களை பாக்கம், கடலோர மக்கள் வாழும் சிறிய குடியிருப்புகளை பாக்கம் என்பர். பெரிய நகரங்கள் பட்டினம் எனப்பட்டன. அந்த மரம் இந்த வீடு எவ்வகை சுட்டு? அந்த மரம் இந்த வீடு சுட்டு திரிபு. ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என மாற்றம் பெற்று திரிந்து வந்துள்ளதால் இது சுட்டு திரிபு எனப்படும். பொருட்களின் மதிப்பை அளவிட பயன்படுத்தப்படும் தராசினை வள்ளுவர் எவ்விதம் குறிப்பிடுகிறார்? பொருட்களின் மதிப்பை அளவிட பயன்படுத்தப்படும் தராசினை வள்ளுவர் சீர்தூக்கும் கோல் என குறிப்பிடுகிறார். எடையை சரியாக காட்டும் தராசினை உவமையாக கொண்டு வணிகர்கள் ஒரு பக்கம் சாயாமல் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இன்வெஸ்ட்மெண்ட் என்பதன் தமிழ் சொல். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா முதலீடு. ஒரு தொழிலை தொடங்க அல்லது லாபம் ஈட்டும் நோக்கத்தில் நாம் செலுத்தும் முதற்பணம் முதலீடு. உழைப்பே மூலதனம் கதையில் அருளப்பர் தனது பிள்ளைகளுக்கு தலா எவ்வளவு தந்தார்? உழைப்பே மூலதனம் கதையில் அருளப்பர் தனது பிள்ளைகளுக்கு தலா 5000 தந்தார். பிள்ளைகளின் உழைப்பையும் புத்திசாலித்தனத்தையும் சோதிக்க அருளப்பர் ஒவ்வொருவருக்கும் 5000 ரூபாயை சமமாக வழங்கினார். உழைப்பே மூலதனங்கிற அந்த கதையில பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய பிள்ளைங்களுக்காக அப்பா வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் கொடுத்து வேலை செய்யுங்க, இதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்னு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஒரு கதை இருக்கு. அரிச்சுவடி என்பதன் பொருள் யாது? அரிச்சுவடி அப்படின்னா அகர வரிசை எழுத்துக்கள். மீனவர்கள் மின்னல் கோடுகளை கற்கும் அரிச்சுவடியாக அடிப்படையாக கருதுகின்றனர். இது வாழ்க்கையின் தொடக்கத்தை குறிக்கிறது. பொருட்களின் தேவையை அறிந்து நுகர்வோரிடம் நேரடியாக கொண்டு சேர்ப்பவர்கள் யார்? பொருட்களின் தேவையை அறிந்து நுகர்வோரிடம் நேரடியாக கொண்டு சேர்ப்பவர்கள் சிறு வணிகர்கள். நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் சிறு வணிகர்கள். உதாரணமாக தெருக்களில் கூவி விற்பவர்கள். வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. ஏ யா ஆ ஓ ஏ ஏ ஏ யா ஆ ஓ இந்த 5மே வந்து வினா எழுத்துக்கள். இதில் ஏ யா முதலில் வரும், ஆ ஓ இறுதியில் வரும். ஏ முதலிலும் வரும், இறுதியிலையும் வரும். மின்னல் வீச்சு மீனவர்களுக்கு என்னவாக அமைகிறது? மின்னல் வீச்சு பாத்தீங்க அப்படின்னா விளக்கா அமையுது. கடலில் இரவு நேரத்தில் மீன் பிடிக்கும் போது திடீரென தோன்றும் மின்னல் ஒளியை, அதாவது மின்னல் ஒளியை மீனவர்கள் தங்களுக்கு வழிகாட்டும் விளக்காக கருதுகின்றனர். கமோடிட்டி என்பதன் தமிழ் சொல் பண்டம். வணிகம் செய்யப்படும் அனைத்து பொருட்களையும் பண்டம் என்று அழைப்பார்கள். களந்தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து இடம்பெற்ற நூல். களந்தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து புறநானூறு. ஆழ்கடலில் பெரிய கப்பல்களில் வந்த பொருட்களை சிறிய தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்த செய்தியை புறநானூறு கூறுகிறது. அந்த பரிசத்தை இழுத்துட்டு வர்றதை பத்தி புறநானூறு, வெளியில இழுத்துட்டு வராங்க, அப்ப புறத்தை தான் இழுத்துட்டு வராங்க, அப்ப புறநானூறு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் என்ற வினா எழுத்து சொல்லில் எங்கு வரும்? நெடில் எங்க வரும் சொன்னோம், முதல்லையும் வரும் இறுதியிலையும் வரும் சொன்னோம். ஏ என்ற வினா எழுத்து ஏன் என முதலிலும் நீ ஏ ஈ கூட்டல் ஏ ஏன்னு வருதுங்களா, அப்போ நீ ஏ ஏ அப்படிங்கிறது முதல்லையும் வரும் இறுதியிலையும் வரும். இ காமர்ஸ் என்பதன் பொருள் யாது? இ காமர்ஸ் என்பதன் தமிழ் சொல் பாத்தீங்க அப்படின்னா மின்னணு வணிகம். கணினி, அலைபேசி மற்றும் இணையம் வழியாக நடைபெறும் அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளும் மின்னணு வணிகம் எனப்படும். கணினி, அலைபேசி மற்றும் இணையம் வழியாக நடைபெறும் அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளும் மின்னணு வணிகம் எனப்படும். கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? இக்கு வராது. கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தாராபாரதி. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இவரது கவித்திறனை பாராட்டி கவி ஞாயிறு என்ற பட்டம் வழங்கப்பட்டது. ஊ என்ற சுட்டெழுத்து தற்போது எந்த நாட்டு தமிழர்களிடம் வழக்கில் உள்ளது? இலங்கை. ஊ என்ற சுட்டெழுத்து தற்போது பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்கிட்ட வழக்கத்துல இருக்கு. அண்மைக்கும் சேமைக்கும் இடையில் உள்ளதை சுட்டும் ஊ தற்போது ஈழத் தமிழர்களிடம்
உது உவன் என புழக்கத்தில் உள்ளது. உது உவன். கரன்சி நோட் என்பதன் தமிழ் சொல். பணத்தாள். நாம் அன்றாட புழக்கத்தில் பயன்படுத்தும் ரூபாய் நோட்டுகள் பணத்தாள் எனப்படும். திரவியம் என்பதன் பொருள் யாது? திரவியம் என்பதன் பொருள் செல்வம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்பது ஔவையாரின் வாக்கு. அப்ப இந்த கொஸ்டின் கேட்கலாம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்பது யாருடைய வாக்கு? ஔவையாரின் வாக்கு. கடல் கடந்து வணிகம் செய்து செல்வத்தை சேமிக்க வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. ஆன்லைன் ஷாப்பிங் என்பதன் தமிழ் சொல். இணையதள வணிகம். நுகர்வோர் இணையதளம் வாயிலாக பொருட்களை தேர்ந்தெடுத்து ஆர்டர் செய்து வாங்குவதை இது குறிக்கிறது. என்ட்ரிபிரீனியர் என்பதன் தமிழ் சொல் தொழில் முனைவோர். ஒரு புதிய தொழிலை சுயமாக தொடங்கி அதில் உள்ள இடர்பாடுகளை ஏற்று நடத்தும் திறமை மிக்கவர் தொழில் முனைவோர். அகச்சுட்டு என்பதற்கு சரியான உதாரணம் எது? திரும்பவும் சொல்றேன், இந்த அகச்சுட்டு, புறச்சுட்டு, புறவினா இது எல்லாமே நீங்க அந்த இலக்கண பகுதியில அந்த லெசனை கவனிச்சு ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் வரும், அதிகமாலாம் வராது. அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். அகச்சுட்டு என்பதற்கு சரியான உதாரணம் அவன். சுட்டெழுத்து சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தருவதால் அவன். சுட்டெழுத்து சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தருவதால் இது அகச்சுட்டு. அந்த ஆவை நீக்கினால் வன் என்பது பொருள் தராது. தொலைவில் உள்ளவற்றை குறிக்கும் சுட்டெழுத்து சேய்மை. ஆ என்பது சேய்மை சுட்டெழுத்து. தொலைவில் உள்ள நபர் அல்லது பொருளை சுட்டிக்காட்ட இது பயன்படும். அவன், அம்மலை அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு. வணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின் குறள் இடம்பெற்ற அதிகாரம் எது? வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின் நடுநிலைமை. பிறர் பொருளையும் தன் பொருள் போல கருதி நேர்மையாக வணிகம் செய்வதே உண்மையான நடுநிலைமை என்று திருவள்ளுவர் விளக்குகிறார். தரை வழியாக பொருட்களை ஏற்றி செல்ல பயன்படுத்தப்பட்ட விலங்குகள் எவை? தரை வழியாக பொருட்களை ஏற்றி செல்ல பயன்படுத்தப்பட்ட விலங்குகள் எருது, கழுதை, குதிரை. சங்க காலத்தில் வண்டிகளில் எருதுகளை கட்டியும் கழுதை மற்றும் குதிரைகளின் முதுகில் பொதிகளை ஏற்றியும் தரைவழி வணிகம் நடைபெற்றது. பற்று அட்டை என்பதன் சரியான ஆங்கில சொல். பற்று அட்டை அப்படின்னா டெபிட் கார்டு. வங்கியில் உள்ள நமது சொந்த பணத்தை பற்று வைக்க பயன்படுத்த உதவும் அட்டை தான் டெபிட் கார்டு. மீனவர்களுக்கு மூச்சடக்கும் நீச்சல் எதற்கு இணையானது? மீனவர்களுக்கு மூச்சடக்கும் நீச்சல் பாத்தீங்கன்னா தவம் செய்வதற்கு இணையானது. கடலோடு விளையாடு பாடலில் உயிரை பணயம் வைத்து அலைகளுக்கு இடையே மூச்சடக்கி செய்யும் தொழில் ஒரு தவம் போல கருதப்படுகிறது. கஸ்டம்ஸ் என்பதன் சரியான தமிழ் சொல். இப்பெல்லாம் நம்ம சொல்லுவோம் தானே, இந்த படத்தெல்லாம் கஸ்டம்ல மாட்டிக்கிச்சு, பொருள் மாட்டிக்கிச்சுன்னு சொல்லுவோம் தானே. கஸ்டம் அப்படின்னா சுங்கம், சுங்கவரி. ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு பொருட்கள் வரும்போது எல்லையில் வசூலிக்கப்படும் வரிய சுங்கவரி, அத சுங்கம், கஸ்டம்னு சொல்லுவாங்க, கஸ்டம்ஸ்னு. பழைய பிளாஸ்டிக் கொடுத்து புது பாத்திரங்கள் பெறுவது எவ்வகை வணிகம்? பண்டமாற்று வணிகம். ஒரு பொருளுக்கு பதிலாக மற்றொரு பொருளை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று முறை. இன்றும் பழைய பிளாஸ்டிக் போன்ற பொருட்களுக்கு ஈடாக பொருட்கள் பெறப்படுகின்றன. புறவினா சொல்லில் வினா எழுத்தை நீக்கினால் பொருள் தரும். வினா எழுத்து சொல்லின் வெளியே நின்று வினா பொருள் தருவது புறவினா. எடுத்துக்காட்டா அவனா, இதுல ஆ அப்படிங்கறத நீக்கனா அவன் என பொருள் தரும். வேர் ஹவுஸ் அப்படின்னா கிடங்கு. வணிக பொருட்களை சேமித்து வைப்பதற்கான ஒரு பாதுகாப்பான பெரிய கட்டிட கிடங்கு வேர் ஹவுஸ் எனப்படும். அரேபிய குதிரைகள் தமிழகத்திற்கு எவ்வழியே வந்தன? அரேபிய குதிரைகள் தமிழகத்திற்கு நீர்வழி வந்தாங்க. பண்டைய தமிழகத்துல மேலை நாடுகளுடன் கடல் வணிகம் சிறப்பாக இருந்தது. கப்பல்களில் அரேபிய குதிரைகள் அதிக அளவில் இறக்குமதி செய்யப்பட்டன. கிரெடிட் கார்டு என்பதன் தமிழ் சொல் யாது? கிரெடிட் கார்டு என்பதன் தமிழ் சொல் கடன் அட்டை. வங்கியிடம் முன்கூட்டியே கடனாக பெற்று செலவழிக்கவும் பின்னர் அதை செலுத்தவும் உதவும் அட்டை கடன் அட்டை. காசோலை என்பதன் பொருள். காசோலை என்பதனுடைய ஆங்கில சொல் பாத்தீங்க அப்படின்னா செக்கு. ரொக்க பணத்துக்கு பதிலா பணத்தை பரிமாற்றி கொள்ள பயன்படும் ஒரு வங்கி ஆவணம் காசோலை. வரைவோலை என்பதன் சரியான ஆங்கில சொல் டிமாண்ட் டிராஃப்ட்.
வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அல்லது நிறுவனத்துக்கு பணம் செலுத்த பெறப்படும் ஆவணம் வரைவோலை. மெர்காண்டில் மேரின் என்பதன் தமிழ் சொல். மெர்காண்டின் மேரின் வணிக கப்பல். கடல் வழியாக வணிக பொருட்களை பெரிய அளவில் ஏற்றி செல்லும் கப்பல்கள் வணிக கப்பல் எனப்படும். பேங்க்னா வங்கி. பணத்தை பாதுகாக்க, சேமிக்க, நிதி தேவைகளுக்கு கடன் பெற உதவும் நிறுவனம் வங்கி. சுட்டெழுத்து சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தருவது அகச்சுட்டு. சுட்டெழுத்து ஆ இ சொல்லின் உள்ளேயே உறுப்பா வந்திருக்கு, அதை நீக்கினா அந்த சொல் பொருள் தராது. அகச்சுட்டு உள்ளுக்குள்ள இருந்தாதான் பொருள் தரும், அது நீக்கிட்டா பொருள் தராது. அவன், இது. சுட்டெழுத்து சொல்லின் வெளியே இருந்து பொருள் தந்தால் அது புறச்சுட்டு. சுட்டெழுத்து சொல்லின் வெளியே நின்று பொருள் தரும், சுட்டெழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும். அம்மலை, இதுல மலை அப்படிங்கறத நீக்கிட்டனாலும் மலைன்னு பொருள் வரும். வினா எழுத்து சொல்லின் உள்ளே இருந்து வினா பொருள் தந்தால் வினா எழுத்து சொல்லின் உள்ளேயே இருந்து அகவினா. வினா எழுத்து சொல்லின் அகம், அதாவது உள்ளே இருந்து வினா பொருளை தரும். வினா எழுத்தை நீக்கினால் பொருள் தராது. எது, யார். வினா எழுத்து சொல்லின் வெளியே இருந்து வினா பொருள் தந்தால் அது புறவினா. வினா எழுத்து சொல்லின் வெளியே நின்று வினா பொருளை தரும். வினா எழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும். எடுத்துக்காட்டு, அவனா வருவானோ. இப்போ இந்த வினா எழுத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னு குட்டல் ஆதான் நா. அந்த நாவை நீக்கிற அவன் வருவா அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் வருது தானே, அதான் சொல்லியிருக்காங்க. இது புறவினா. அருகில் உள்ளவற்றை குறிக்கும் சுட்டு. அருகில் அண்மை சுட்டு. தூரத்தில் அப்படின்னா சேய்மை சுட்டு. அருகில் உள்ளவற்றை குறிக்க ஈ என்ற எழுத்தை பயன்படுத்துகிறோம். இவன், இக்கடல். திராவிட நாட்டின் வானம்பாடி என போற்றப்பட்டவர் தாராபாரதி. திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் எழுதினதுதான் பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை. தாராபாரதி எழுதிய நூல்களில் ஒன்று அப்படிங்கிறது புதிய விடியல்கள். தாராபாரதியின் புகழ்பெற்ற நூல்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இது தாராபாரதி உடையது. தாராபாரதி எழுதிய நூல்களில் ஒன்று, இங்க அதே தான் கொடுத்திருக்கிறோம், புதிய விடியல்கள். தாராபாரதியின் புகழ்பெற்ற நூல்கள், ஒரே கேள்வி 2 தடவை டைப் ஆயிடுச்சு, டிலேட் பண்ணல, அதனாலதான். உழைக்கும் மக்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாடும் பாடல்கள். உழைக்கும் மக்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாடும் பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள். இவை வாய்மொழி இலக்கியம் எனப்படும். உழைக்கும் மக்கள் தங்கள் வேலை பளுவை மறக்க உற்சாகமாக பாடும் பாடல்கள் இவை. அதிக முதலீடு செய்து பொருட்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்பவர்கள் அதிக முதலீடு செய்து பெரும் வணிகர்கள். இவர்கள் பொருட்களை பெரிய அளவில் வாங்கி மொத்தமாக விற்பனை செய்வர். நுகர்வோரிடம் நேரடியாக தொடர்பு கொள்வது குறைவு. ஹோல்சேலுக்கு சேல் பண்றாங்க தானே, அவங்களதான் சொல்றாங்க. எங்கு, யாருடைய, இவற்றில் வினா எழுத்துக்கள் எது? ஏ, யா முதல்ல வந்திருக்கு. ஏ, யா ஆகிய 2 வினா எழுத்துக்களும் சொல்லின் முதல் மட்டுமே வரும் வினா எழுத்துக்கள் ஆகும். அவனா வருவாரோ, இவற்றின் வினா எழுத்துக்கள் இன்னு குட்டலா, நா, ரோ அப்படிங்கறதுதான். முதல்லையும் அதாவது இறுதியில வந்திருக்கு, முதல்ல கிடையாது, இறுதியில மட்டும் வந்திருக்கு. ஆ, ஓ ஆகிய 2 வினா எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் மட்டுமே வரக்கூடிய வினா எழுத்துக்கள் ஆகும். உழைப்பே மூலதனம் கதையில் எழிலன் செய்த தவறு என்ன? பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருந்தான். பணத்தை பயன்படுத்தாமல் அப்படியே வைத்திருந்தால் அது பெருகாது. உழைப்பும் முதலீடும் இருந்தால் மட்டுமே பணம் வளரும். வளவன் தனது முதலீட்டை எவ்விதம் பெருக்கினான்? மாடுகள் வாங்கி பால் விற்றான். வளவன் தனது உழைப்பை செலுத்தி கால்நடை வளர்ப்பின் மூலம் தனது முதலீட்டை பல மடங்காக பெருக்கினான். அமுதா தனது உழைப்பால் எதை உருவாக்கினாள்? காய்கறி தோட்டம். தரிசு நிலத்தை திருத்தி உழைப்பை முதலீடாக்கி ஒரு செழிப்பான காய்கறி தோட்டத்தை அமுதா உருவாக்கினாள். வணிகத்தில் கரி என்று அழைக்கப்பட்ட பொருள் எது? வணிகத்தில் கரி என அழைக்கப்பட்டது மிளகு. சங்க காலத்தில் மிளகிற்கு கரி என்ற பெயரும் உண்டு. இதனை வாங்கவே வெளிநாட்டினர் தமிழகத்திற்கு அதிக அளவில் வந்தனர். தங்கத்துக்கு ஈடா இந்த மிளகை வித்தாங்க. தமிழகத்திலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட வாசனை பொருட்கள் எவை? தமிழகத்திலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட வாசனை பொருட்கள் இஞ்சி, மிளகு, சந்தனம். தமிழகத்தின் நறுமண பொருட்கள் உலகம் முழுவதும் புகழ் பெற்றவை. இவை
கடல் வழியாக பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஊ என்ற சுட்டெழுத்து எதனை குறிக்க பயன்படுகிறது? ஊ என்ற சுட்டெழுத்து இடைப்பட்ட தூரத்தை, அண்மைக்கும் சேய்மைக்கும் இடையில் உள்ளதை சுட்டிக்காட்ட ஊ பயன்பட்டது. உவன் உது. முடியரசனின் இயற்பெயர், இது முன்னாடியே பார்த்தோம், துரைராசு. திராவிட நாட்டின் வானம்பாடி என போற்றப்படும் முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. மீனவர்களுக்கு மின்னல் கோடுகள் எதற்கு இணையாக சொல்லப்படுகிறது? விளக்கு அரிச்சுவடிக்கு, அரிச்சுவடி. மீனவர்களுக்கு மின்னல் கோடுகள் அரிச்சுவடிக்கு இணையாக சொல்லப்படுகிறது. மீனவர்கள் இயற்கையிடமிருந்தே வாழ்க்கையை கற்றுக்கொள்வதால் வானில் தோன்றும் மின்னல் கோடுகளை தங்களின் அரிச்சுவடியாக கருதுகின்றனர். யார் என்பது எவ்வகை வினா? யார் என்பது எவ்வகை வினான்னு பாத்தீங்கன்னா அகவினா. வினா எழுத்து சொல்லின் உறுப்பாக உள்ளே வந்துள்ளது. யாவ நீக்கனா பொருள் தராததால இது அகவினா. கடையோ, இதில் வினா எழுத்து எது? கடையோ, இதில் வினா எழுத்து எங்க இருக்கு? கடைசியில சொல்லினுடைய வெளியே இருக்கு. வினா எழுத்து ஓ வெளியே நின்று வினா பொருள் தருகிறது. ஓவை நீக்கினாலும் கடை என பொருள் தருவதால் இது புறவினா. வணிகர்கள் பொருட்களை சுமந்து செல்ல எருதுகளை பயன்படுத்திய செய்தி எதனுடன் தொடர்புடையது? வணிகர்கள் பொருட்களை சுமந்து செல்ல எருதுகளை பயன்படுத்திய செய்தி எதன்? தரைவழி வணிகத்தை குறிக்குது. வாகனங்கள் இல்லாத அக்காலத்தில் தரைவழி வணிகத்திற்கு எருதுகளே முக்கிய ஆதாரமாக இருந்தன. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின். இக்குறள் எதை உணர்த்துகிறது? நேர்மைய. வணிகர்கள் மற்றவர் பொருளையும் தன் பொருள் போல கருதி நேர்மையா நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறது. உமணர் என்பவர்கள் எதனை விற்றனர்? உப்பு விற்றனர். கடற்கரை ஓரம் உப்பை விளைவித்து வண்டிகளில் ஏற்றி ஊர் ஊராக சென்று விற்றவர்கள் உமணர்கள். கடலோடு விளையாடு பாடலின் கருத்துக்களை பொருத்துக. கூரை, எது கூரை? கூரை பாத்தீங்க அப்படின்னா பாயும் புயல். ஊஞ்சல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெண்மணல். ஊஞ்சல் வெண்மணல். இல்ல, இது ஆன்சர் ஏதோ தப்பா இருக்கும். சொல்லுங்க. மீனவர்கள் வாழ்க்கை இயற்கை பொருட்கள் எவ்வாறு அங்கமா பாடு? புயல் அவர்களுக்கு கூரை போன்றது. புயல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூரை போன்றது. ஊஞ்சல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கதிர்ச்சுடர். ஊஞ்சல் வந்து கதிர்ச்சுடர். பஞ்சு மெத்தை பாத்தீங்க அப்படின்னா மணல். யோகம் வந்து மூச்சடக்கக்கூடிய பயிற்சி, மூச்சடக்கும் நீச்சல், அத தவம்னு சொன்னாங்க. சுட்டு வகைகளையும் அதன் எடுத்துக்காட்டுகளையும் பொறுத்துக. இவன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அகச்சுட்டு. இவன் அகச்சுட்டு. இங்க விளக்கத்தோட இருக்கு. இவன் அப்படிங்கிறது அகச்சுட்டு. இந்த பள்ளி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சுட்டு திரிபு. அவள் அப்படிங்கிறது சேய்மை சுட்டு. இம்மலை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அகச்சுட்டு, புறச்சுட்டு. இம்மலை அப்படிங்கிறது புறச்சுட்டு. இவை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அண்மை சுட்டு. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளே அல்லது வெளியே இருந்து பொருள் தருவதை பொறுத்து அகச்சுட்டு புறச்சுட்டு என பிரிக்கப்படுகின்றன. அந்த இந்த என திரிந்து வருவது சுட்டு திரிபு எனப்படும். இன்னொரு சொல்லிடுறேன். இவன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அகச்சுட்டு. இந்த பள்ளி சுட்டு திரிபு. அவள் அப்படிங்கிறது சேய்மை சுட்டு. இம்மலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புறச்சுட்டு. இவை அப்படிங்கிறது அண்மை சுட்டு. சரிங்களா? அடுத்து, கடலோடு விளையாடு என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நாட்டுப்புற இயல் ஆய்வு. இப்பாடல் முனைவர் சு சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இது ஒரு உழைக்கும் மக்களின் களைப்பை போக்கும் வாய்மொழி இலக்கிய பாடலாகும். இணையவழி வணிகத்தில் பணத்தை செலுத்தும் முறைகள் யாவை? இணையவழி வணிகத்தில் பணத்தை செலுத்தும் முறைகள் பற்று அட்டை அல்லது கடன் அட்டை மூலம் மின்னணு பரிமாற்றம். இணையதளம் மூலம் பொருட்களை தேர்ந்தெடுத்து மின்னணு பரிமாற்றம் மூலம் அதற்கான பணத்தை செலுத்தலாம். பற்று அட்டை டெபிட் கார்டு, கடன் அட்டை கிரெடிட் கார்டு இதற்காக பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றன. பண்ட மாற்று எப்படி பிரிப்போம்? பண்டம் கூட்டல் மாற்று. ஒரு பொருளை கொடுத்து மற்றொரு பொருளை பெறுவது பண்டமாற்று வணிகம். வணிக சாத்து எப்படி பிரிப்போம்? வணிகம் கூட்டல் சாத்து. இம்மு என்ற எழுத்து மறைந்து இச்சு என்ற எழுத்து மிகுந்து வணிக சாத்து என புணர்ந்துள்ளது. நெய்தல் நிலத்திற்குரிய பூ பார்த்திருக்கோம், தாளம்பூ. கடல் மற்றும் கடல் சார்ந்த நெய்தல் நிலத்திற்குரிய பூ தாளம்பூ.
சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளே இருந்து சுட்டுப்பொருளை தருவது, பொருளின் உள்ளே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு. சுட்டெழுத்துக்களை சொல்லில் இருந்து நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது, அதத்தான் அகச்சுட்டுன்னு சொல்றோம். சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு. இது நிறைய தடவை எடுத்திருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு மெமரி ஆகணும், ஆனா திரும்ப திரும்ப பார்க்கும்போது ஒரு தெளிவு கிடைக்கும். இது புறச்சுட்டு. சுட்டெழுத்துக்களை சொல்லிலிருந்து நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது. அருகில் உள்ளவற்றை குறிக்க பயன்படும் சுட்டு, அருகில் பக்கத்துல இருக்கிறது அண்மை சுட்டு. அருகில் உள்ளவற்றை குறிப்பது அண்மை சுட்டு எனப்படும். இதற்குரிய சுட்டெழுத்து இ ஆகும். இவன், இச்சுவர், இது. தொலைவில் உள்ளவற்றை சேய்மை குறிக்க பயன்படும், இது சேய்மை சுட்டு. தொலைவில் உள்ளவற்றை குறிப்பது சேய்மை சுட்டு எனப்படும். இதற்குரிய சுட்டெழுத்து பாத்தீங்கன்னா ஆ ஆகும். எடுத்துக்காட்டு அவள், அம்மலை, அது. பழந்தமிழர் ஏற்றுமதி செய்த முக்கியமான நறுமண பொருட்கள் மிளகு, ஏலம். பண்டைய காலத்துல தமிழர்கள் உலக நாடுகளுக்கு மிளகு மற்றும் நறுமண பொருட்களை அதிக அளவுல ஏற்றுமதி செஞ்சாங்க. வினாக்கள் எத்தனை வகைப்படும்? 2. அகவினா, புறவினா. வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. வினா எழுத்துக்களை சொல்லில் இருந்து நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது. வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே, அதாவது வெளியே வந்து வினா பொருளை தருவது புறவினா. ஓகேங்களா? வினா எழுத்துக்களை சொல்லிலிருந்து நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். அவன், அவனா. இதுல அவனா அப்படிங்கல ஆ நீக்கிட்டோம் அப்படின்னா பிற எழுத்துக்கள் பொருள் தரும். பண்டைய தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுக நகரம் எது? பண்டைய தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுக நகரம் பூம்புகார். சோழர்களின் முக்கிய துறைமுகமான இது காவிரி பூம்பட்டினம் என்றும் அழைக்கப்படுகிறது. பட்டினப்பாலை மற்றும் சிலப்பதிகாரம் ஆகிய நூல்கள் இத்துறைமுகத்தின் வணிக சிறப்பை பற்றி விரிவாக கூறுகின்றன. வணிகத்தை எத்தனை வகைகளா பிரிக்கலாம்? வணிகத்தை தனிநபர் வணிகம், தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம்னு 2 வகையா பிரிக்கலாம். தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம். பொருட்களை ஏற்றி செல்லும் வழிகளை அடிப்படையாக கொண்டு வணிகத்தை தரைவழி, நீர்வழின்னு 2 வகைகளா பிரிக்கலாம். தரைவழியா பொருட்களை கொண்டு செல்ல எருது, கழுத, குதிரை போன்ற விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டன. நீர்வழியா கப்பல்கள் மூலம் வணிகம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள். தமிழகத்திலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் தேக்கு, இஞ்சி, மிளகு. பழந்தமிழர்கள் தங்கள் நாட்டில் விளைந்த இந்த நறுமண பொருட்கள் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களை கடல் வழியாக பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தனர். பொறுத்துக. சுட்டுப்பொருள் உணர்த்தும் இடங்கள். புறச்சுட்டு. புறச்சுற்று சுட்டு பாத்தீங்க அப்படின்னா வெளியே இருந்து வருவது. சேய்மை சுட்டு பாத்தீங்க அப்படின்னா தொலைவில் உள்ளவற்றை குறிப்பது. சுட்டு திரிபு அப்படிங்கிறது மாற்றம் பெறுவது. சுட்டு திரிபு மாற்றம் பெறுவது. அண்மை சுட்டு அப்படிங்கிறது அண்மையில் உள்ளவற்றை உணர்த்தும். அகச்சுட்டு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உள்ளேயே இருந்து வருவது. பொறுத்துக. பாடல் வரிகள் நூலு. நடுநின்ற நன்னெஞ்சினோர். நடுநிலையோட வணிகம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணிகம் எங்க செய்வாங்க? பட்டணத்துலதான் செய்வாங்க. ஏன்னா மக்கள் நடமாட்டம் அங்கதான் அதிகமா இருக்கும். அப்போ நடுநின்ற நன்னெஞ்சினோர் அப்படிங்கிறத பட்டினப்பாலை அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கரியோடு பெயரும். கரியோடு பெயரும் பாத்தீங்க அப்படின்னா அகநானூறு. கறி எல்லாம் போட்டு சமைக்கிறது பாத்தீங்கன்னா அகன்ற பாத்திரத்துலதான். அப்போ அகநானூறு அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். உமணர் போகலும். உமணர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நற்றிணை. உமணர் நற்றிணை. கூழோடு பெயரும். கூழ் பெரிய குண்டால குடிக்க முடியாது, சின்னதா குறுங்குண்டால தான் குடிக்க முடியும். அதனால அது குறுந்தொகை அப்படின்னு நீங்க ஞாபகத்துல ஈஸியா வச்சுக்கலாம். நடுநின்ற நன்னெஞ்சினோர் பட்டினப்பாலை, கரியோடு பெயரும் அகநானூறு, உமணர் போகலும் நற்றிணை. அடுத்தது கூழோடு பெயரும் குறுந்தொகை. பட்டுக்கு புகழ்பெற்ற நாடு நமக்கு தெரியும், சீனா. பட்டுக்கு புகழ்பெற்ற நாடு சீனா. காடும் காடு சார்ந்த இடமும் எவ்வகை திணை எனப்படும்? காடும் காடு சார்ந்த இடமும் பாத்தீங்கன்னா முல்லை திணை. சமர் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா வீரம். மரம் அப்படின்னா சமர் அப்படின்னா போர். சமர் போர், மரம் வீரம். கழனி அப்படின்னா வயல். ஆழி அப்படின்னா கடல். சமர் அப்படிங்கிறது போர்,
மரம், வீரம், கழனி, வயல், ஆழி, கடல். பண்டமாற்று வணிகம். ஆட்டுப்பாலுக்கு பதிலா பாத்தீங்க அப்படின்னா தானியங்களை பண்டமாற்றம் செஞ்சுக்கிட்டாங்க. நெகிழி பொருட்களுக்கு இப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பழைய புடவை, துணி இதெல்லாம் கொடுத்து நம்ம பாத்திரங்களை வாங்கிக்கிறோம். இல்ல பாத்திரத்தை கொடுத்து வேற ஏதாவது பொருளை நம்ம வாங்கிக்கிறோம். அப்போ நெகிழி பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களை கொடுத்து வீட்டு உபயோக பொருட்களை வாங்கிக்கிறோம். அதே மாதிரி நெல்லுக்கு பாத்தீங்க அப்படின்னா உப்பு, நெல்லுக்கு ஈவனா பண்டமாற்றம் எதை செஞ்சுக்கிட்டாங்க? உப்பு செஞ்சுக்கிட்டாங்க. ஆட்டுப்பாலுக்கு தானியமும், நெல்லுக்கு உப்பு, பழைய பொருட்களுக்கு வீட்டு உபயோக பொருட்களும் பண்டமாற்றம் செய்து கொண்டாங்க. அண்மைக்கும் தொலைவுக்கும் உள்ளதை காட்ட பயன்படும் சுட்டெழுத்து எது? உ. சுட்டெழுத்துக்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் 3. ஆ, இ, உ. ஆ அப்படிங்கிறது தொலைவில் இருப்பதை சுட்டக்கூடிய ஒரு சேமை சுட்டு. எடுத்துக்காட்டு அவன், அது. இதுவே ஈ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்மை சுட்டு. இவன், இது அப்படிங்கிற மாதிரி வரும். ஊ என்பது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்துல இருக்கிறத சுட்டி காட்டுவது. அதனாலதான் அண்மைக்கும் தொலைவுக்கும் இடையில் உள்ளதை சுட்டி காட்ட பயன்படுவது ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்து. சரிங்களா? இந்த ஊங்கிற சுட்டெழுத்து இப்போ வழக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஈழத்தமிழர்கள், அதாவது இலங்கையில இந்த ஊங்கிற சுட்டெழுத்து இப்பவுமே பயன்படுத்துறாங்க. ஆனா தமிழ்ல ஊங்கிற சுட்டெழுத்து பயன்படுத்துறது இல்ல. இப்ப நாம இந்த ஒரு இயலுக்கு பாத்தீங்க அப்படின்னா 111 வினாக்கள் முழுமையா போட்டுட்டோம். இந்த ஒரு இயலுக்கு இதுவே போதுமானதா இருக்கும். இதையே திரும்ப திரும்ப படிங்க. இதனுடைய PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்க. இதை எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்றேன். இதே போல அடுத்த லெசன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.